9லேருந்து ஒரு 11 வயசு இருக்கக்கூடிய சின்ன பையன். அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அக்காவிற்கு பார்த்து வைத்த மாப்பிள்ளையும் இறந்து விடுகின்றார். நான் நாவுக்கரசர்ன்றதை எப்படிங்க அந்த போட்டோலலாம் கண்டுபிடிப்பீங்க? கையில என்ன இருக்கும்? குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கரண்டி மாதிரியே இருக்கும்னு விளையாட்டா சொல்லுவோம். நாங்களாம் சின்ன வயசுல அப்படி நினைப்பேன். அதை சொல்லலாம், தப்பில்லை. அதுக்கு பேர் என்னன்னா உழவார படை. வாழ்க்கையில எவ்வளவு நேரம் உடலால சுவாமிக்கு சேவை பண்றோமோ அப்பதான் நம்முடைய தீவினைகள் குறையும். அந்த திருநீலகண்டம்ன்ற வார்த்தையை சொல்லிட்டா அவங்களுக்கு அதை மிஞ்சிய வார்த்தை உலகத்திலேயே கிடையாது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். உங்களை ஒரு அற்புதமான மகா பெரியவர்னு சொல்றதா, இல்ல திருநாவுக்கரசர்னு சொல்றதா, இல்ல நமக்கு தேவையான ஒரு விஷயம்னு சொல்றதான்னு தெரியல. ஆக மொத்தத்துல 3க்கும் விடையாக ஒரு பதிவோடு வந்திருக்கின்றேன். அது என்ன? உழவார பணி. காஞ்சி மடத்துல ஒருத்தர் போய் சொல்றார், என்னவோ தெரியல, வீட்டுல தீராத பிரச்சனை. வேலை கிடைக்குது, நிரந்தரமா இல்லை, வறுமையா இருக்கு, கவலையா இருக்கு, வீட்டுல தரித்திரம், உடம்பு மாறி மாறி பெரியவங்களுக்கு வருது, ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை வருது. அது எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்ப ஒரு 9 கோளை கண்டா நமக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனா வீட்டுல யாராவது ஒருத்தருக்காவது அஷ்டமத்து சனியோ சனி பெயர்ச்சியோ நடக்குமே. இந்த 9 பேர்கிட்ட தப்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இறைவனை நாடுவது அன்றி வேறு எதுவுமே ஒரு நிரந்தர தீர்வா இருக்காது. அப்ப அவர் சொன்னது என்னன்னா, கவலைப்படாத, குடும்பமா போய் பக்கத்துல சிவங்கோயில் இருக்கா? இருக்கு சார். அந்த இடத்துல போய் உடம்பால வேலை பண்ணு. பணம்லாம் கேட்கல. போய் சுவாமியினுடைய வஸ்திரத்தை தோச்சு கொடு, இல்ல அப்படியே அங்கங்க ஒரு வேண்டுதலுக்காக விளக்கேற்றுவோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த விளக்கு கரையெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டு திட்டா கருப்பு கருப்பாயிடும். கோயிலினுடைய அந்த சுவரையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அசுத்தப்படுத்திடுவோம். யாரு? நாம தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன பசங்கெல்லாம் அவங்க பேரு கிளாஸ் எல்லாம் எழுதின கோயில்கள் எல்லாம் பார்த்துருப்போம். பார்க்க கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. ஆஹா, இந்த கிளாஸ்லாம் எழுதினா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்னா சுவாமி பாஸ் பண்ணிடுவாரா? அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா ஆக மொத்தத்தில் நம்மையும் அறியாமல் கோயில் அசுத்தப்படுகின்றது. இவர் சொல்றாரு, கோயிலை போய் சுத்தப்படுத்து. தூண்கள்ல இருக்கிற விபூதி, குங்குமம் இதெல்லாம் வீட்டுல இருக்கிற ஒரு ஈர துணியை போய் தொட. கோயிலை அழகிடு. அதாவது கோயிலை நல்லா பெருக்கி சுத்தமா வை. இதெல்லாம் உடம்பால ஒரு மண்டலம் பண்ணி பாருடா, இல்ல 3 மாசம் பண்ணி பாரு, கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை மாறிடும். அப்படியா சாமி, நான் பண்றேன். ஏன்னா அந்த காலத்துல மகா பெரியவர் சொன்னா அவருடைய வார்த்தை வேத வாக்கா இருக்கும். அவங்களுக்கு குரு சொன்னது நடக்குமா? இதுக்கெல்லாம் இதான் சாவியா? இப்ப ஒரு பூட்டு எனக்கு சாவி தொலைஞ்சிடுச்சு, நான் கேட்கறேன், இந்த சாவியை போட்டு பாருங்க, வரும். இது ஆகுமா ஆகாதா அப்படிலாம் சொல்லவே கூடாதான். ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னா உடனே அந்த சாவியை திறந்து பார்க்கணும். அப்படிதான் குருவினுடைய வாக்கை கேள்வியே இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் அப்படியே பரிபூரணமா சரணாகதி லட்சணத்தோடு நாம் நம்ப வேண்டும். உடனே அவர் போறார், குடும்பத்தோட குழந்தைய கூட்டிட்டு போறார், மனைவியை கூட்டிட்டு போறார். தினம் 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 காலை மாலைன்னு அங்க இருக்கிற பசுக்களுக்கான சாணம் அள்ளுதல், அந்த மாதிரி முடிந்த அளவு கோயிலில் உடல் வலிக்க வேலை பண்றார். அப்படி பண்ண 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 ஒரு சில மாதங்களில் ஒரு பிரச்சனையா விலக ஆரம்பிக்கிறது. இது நடந்த ஒரு விஷயம். இப்ப அப்படியே சித்திரை மாதம்னு நம்ம நினைக்கும் பொழுதே, சித்திரையில் குரு பூஜை சதயத்தில் யாருக்கென்றால் நாவுக்கரசருக்கு. நாவுக்கரசருடைய வழியை தான் இன்னைக்கும் நம்மளால பின்பற்ற முடியும். 63 வைராகியங்கள் அப்படின்னா சொல்லி மாளாது. சிறு தொண்டர் மாதிரி பக்தி பண்ணிட முடியுமா? கண்ணப்பர் மாதிரி பக்தி பண்ண முடியுமா? காரைக்கால் அம்மையார் மாதிரி தான் பக்தி பண்ண முடியுமா? சம்பந்தர் பாடினார், கிடைச்சது. நான் கூட பாடுறேன், ஆனா சுவாமி தருவார். ஆனா அந்த அளவு சம்பந்தர் அளவு தவம் என்கிட்ட இருக்கா? சுந்தரர் என்ன கேட்பார்? பொன் கேட்பார், பொருள் கேட்பார், சுவாமி தருவார். ஆனா நாவுக்கரசர் வழியில் இன்றும் நாம் தொண்டாற்றலாம். இப்ப நாவுக்கரசர் வாழ்க்கையில பார்க்கலாம். 9லேருந்து ஒரு 11 வயசு இருக்கக்கூடிய சின்ன பையன். அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அக்காவிற்கு பார்த்து வைத்த மாப்பிள்ளையும் இறந்து விடுகின்றார். அப்படியே ஆதரவு அற்ற நிலை. அக்கா தம்பி 2 பேர் தான். உயிரையே மாய்த்து கொள்ளலாம்னு இருந்த அக்காவும் தம்பிக்காக உயிர் வாழறாங்க. அப்ப யாரோ சொல்ல சொல்ல ஒரு மதம் மாற்றத்தால் ஈடு கொண்டு அப்படியே சமண மதத்துக்கு போறார். பல வருடங்கள், 40-45 வருஷம் சமண மதத்துல இருந்து தாய் மதம் திரும்பினார். இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அப்படி தாய் மதம் திரும்பியவர்
நீங்க பாத்தீங்கன்னா நாவுக்கரசர்ன்றதை எப்படிங்க அந்த போட்டோலலாம் கண்டுபிடிப்பீங்க? கையில என்ன இருக்கும்? குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த தோசை கரண்டி மாதிரியே இருக்கும்னு விளையாட்டா சொல்லுவோம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல அப்படி நினைப்பேன். அதை சொல்லலாம், தப்பில்லை. அதுக்கு பேர் என்னன்னா உழவார படை. படைக்கலம் ஏந்தி இருப்ப. போர் பண்ண படைக்கலம் அல்ல, உழவார பணி செய்யறதுக்கான படைக்கலம் ஏந்தி இருப்ப. ஏன்? நாவுக்கரசர் காலத்திற்கு முன்னாடி இருண்ட காலம்னு சொல்றாங்க. பக்திக்கே ரொம்ப ரொம்ப இருண்ட காலம். கோயில் எல்லாம் பாழ்பட்டு புதருண்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு கோயில்லாம் சுத்தமா இருந்தாலும் போறதுக்கான நேரம் தான் நிறைய பேருக்கு இல்லை. அப்படி அவர் கோயில் புதருண்டு இருந்த கோயிலை புதர் நீக்கி கோயிலை சீரமைத்தார், சுத்தப்படுத்தினார். இதுதான் அவருடைய வாழ்க்கை முழுக்க நடந்தது. இது ஏன் பண்ணார்? இப்ப ஜிம்ல போனா தேவையில்லாத கொழுப்பு கரையும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சமண மதத்தில் உண்ட உணவு, சமணத்தில் இருந்து வந்த அந்த வினைகள் இதெல்லாம் உடம்பு முழுக்க இருந்துதான். அப்ப வாழ்க்கையில எவ்வளவு நேரம் உடலால சுவாமிக்கு சேவை பண்றோமோ அப்பதான் நம்முடைய தீவினைகள் குறையும். அப்படின்ற குறிக்கோளால் தன்னுடைய கடைசி மூச்சு இறைவனோடு இரண்டரை கலப்பது வரைக்கும் அந்த உழவார பணி அப்படின்றத மேற்கொண்டார். சொல்ல போனா திருப்புகலூர்ல தான் அவருக்கு குரு பூஜை நடக்கும். சுவாமி அவருடைய ஆன்மா பக்குவப்பட்டுடுச்சான்னு எப்படி பார்த்தாரா, உழவாரப்படை செய்யும் பொழுது சுவாமி விளையாட்டா கல்லு மண்ணு கூட அப்படியே பொன் வைரம் வைடூரியத்தெல்லாம் அப்படி போட்டு வச்சுட்டாராம். இவர் பார்த்தாரு, இது என்ன குப்பையா இருக்கே அப்படின்னு அந்த கல்லு மண்ணு அந்த தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாமே கால் தானே குத்தும். சின்ன கல்லுல என் கால் பட்டாலும் குத்தும், வைரத்துல பட்டாலும் குத்தும்ல. எனக்கு அது வைரமா இருக்கு, ஆனா சுவாமிகளுக்கு அது வைரம் தங்கம் கல் அப்படின்ற வித்தியாசம் கூட நீங்கி அத்தனையுமே காலை குத்துற பக்தர்கள் காலை குத்திடுமே அப்படின்னு எடுத்துன்னு போய் குப்பையில போட்டார். அப்ப அவருடைய மனம் அதுவும் காலை குத்தும் பக்தர்களுடைய பக்திக்கு இடையூறு செய்யும் ஒரு வஸ்து அப்படின்ற அளவு ஒரு உணர்வு வந்து அதை கூட சுத்தப்படுத்தின அளவு கோயில் சுத்தமா இருக்கணும். அதுக்கு நான் பணி பண்ணணும். எந்த அளவு உடலை வருத்தி செய்கின்றேனோ அந்த அளவு தீவினைகள் குறையும், ரொம்ப நல்லா இருப்போம், சுவாமி கிட்ட நல்லபடியா போகலாம். இவ்வளவுதான் அவருடைய மார்க்கம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உழவார பணின்றதை நிறைய பேர் பண்ணுவாங்க. வாழ்நாள் முழுக்க 6 நாளும் அவங்க வேலைக்கு போவாங்க, சம்பளம் வாங்குவாங்க, நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சம்பளமே இல்லாம உழவார பணின்னு செய்யறவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக மாறும். இதுக்கு இப்ப சம்பந்தரை அழைக்கின்றேன். அவர் ரொம்ப அழகா பாடுறார். திருநீலகண்ட பதிகம் அப்படின்ற ஒரு பதிகம். கொரோனா காலகட்டத்துல பல பேர் இந்த பதிகம் பாடிதான் அந்த பெரும் தொற்று நோய் நம்மை விட்டு நீங்கியது இன்றும் நம்பப்படுகின்றது. அதுல ஒரு வரி வரும், கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியும். கைவினை அப்படின்னா என்னவா? கைவினைனா உடம்பால செய்யக்கூடிய கோயில் தொண்டு. அங்க மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பண்ணி கொடுக்கறது, கோயிலை சுத்தப்படுத்துறது, அப்படி நம்மையும் அறியாமல் உடலை வருத்தி கோயிலுக்கு போய் நீர் கொண்டு சுமந்து கொண்டு போய் கொடுப்பது, இப்படி உடலை வருத்தி கைவினை, தோட்டத்தை சீரமைப்பது, குளத்தை வெட்டுவது, பூக்களை பறித்து கொண்டு இறைவனுக்கு கொடுக்கறது, பூ தொடுப்பது, அப்படி உடம்பால பண்ணணும். எனக்கு எவ்வளோதான் பணம் இருந்து நான் 500 ரூபாய்க்கு கூட பூ வாங்கலாம், ஆனால் என் கையால் ஒரு பூக்களை பராமரித்து அதை கொய்து அதை அழகாக நான் பூ தொடுத்து சுவாமிக்கு இத்தினூண்டு போட்டால் கூட அதில் இருக்கக்கூடிய மகத்துவம் வேற அளவு தான். அப்போ கைவினை செய்து என் பிரான் சிவபெருமானுடைய கழலடியே போற்ற வேண்டும். என் பிரான் கழல் போற்றுதும் ஏன் நாமெல்லாம் அடியும். சரிங்க, கையால் உடம்பால் நான் எல்லா பணியும் பண்ணுறேன், என்ன கிடைக்கும்? செய்வினை வந்து எமை தீண்ட பெறா. என்னுடைய செய்வினைகள் இருக்குல்ல, நான் படுற கஷ்டம் யாரோ கொடுத்ததில்ல, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. செய்த வினைகள் செய்வினை வந்து எமை தீண்ட பெறா. நம்பலாமா? ப்ராமிஸ், சத்தியம்னு போட்டுட்டாராம் சம்பந்தர். திருநீலகண்டம். திருநீலகண்டம்னா சைவர்களுக்கு அப்படியே சத்திய வாக்கு. அந்த திருநீலகண்டம்ன்ற வார்த்தையை சொல்லிட்டா அவங்களுக்கு அதை மிஞ்சிய வார்த்தை உலகத்திலேயே கிடையாது. செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம். இப்ப இது என்ன ஒரு விஷயம்னா, உலகத்திலே மிகப்பெரிய ஃபார்முலாவா அருளாளர்கள் ஒரு சமயத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. நாவுக்கரசர் செய்து காண்பித்திருக்கின்றார். திருச்செங்கோட்டில் அங்கிருக்கும் மக்களை வாங்க நம்மலாம் செய்யலான்னு ஞானசம்பந்தர் அதற்கு உற்சாகப்படுத்தி இருக்கார். அண்மையில் வாழ்ந்த மகா பெரியவர் இதெல்லாம் போய் பண்ணுடா, குடும்பத்துல மாறிடும் அப்படின்றத சொல்லி இருக்கின்றார்கள். அதனால்தான் நமக்கு மகான்கள் தேவை. ஏன்?
எந்தெந்த சமயத்துல எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த வரிகள் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்றத மகான்கள் தான் சொல்லுவாங்க. அதனால இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி வருதுங்க. ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை, எல்லாம் தீர்ந்தாலும் மனசுல நிம்மதியே இல்லைங்க. எங்க நல்லா இருக்கேன் இப்படிலாம் யாராவது சொல்றீங்களா? 5ல் 2-3 பேர் இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி சொல்லிடுறோம் இல்லையா? அப்படி சொல்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவாலயமோ திருமால் ஆலயமோ எந்த ஆலயமா இருக்கட்டும்ங்க, அந்த ஆலயம் தொழுவது தான் நமக்கு நன்மை தரும். ஆலயத்திற்கு போய் நீங்களே வாலண்டியரா அதற்கான தொகையோ இல்லாமல், ஏன்னா தொகை வாங்கிட்டா கூட அந்த தொண்டினுடைய பெருமை போயிடும். அப்படி தொகையே இல்லாமல் கேளிக்கைக்கு நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோம், வெளியில போகலாம் எவ்வளோ நேரம் வச்சுக்கிறோம், தேவையற்றவை அப்படின்றத நம்மையும் அறியாமல் எவ்வளோ தடவை பேசுறோம், இதோ ஃபோனில் எவ்வளோ நேரம் நம்மளை மறக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு தினமும் இவ்வளோ நேரம், இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை இவ்வளோ நேரம் அப்படின்னு உடம்பை வருத்தி உழவார பணியில் ஈடுபடுங்கள், அல்லது கோயிலில் உடம்பை வருத்தி ஏதாவது ஒரு பணியில் ஈடுபடுங்கள். சத்தியமாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கான்னு கேட்கக்கூடாதா, ஆனா படிப்படியாக செய்யுங்கள். பலரும் உங்கள் அனுபவத்தை, யாருக்காவது அந்த மாதிரி நடந்து உழவார பணி செய்ய செய்ய, ஆங்கிலத்தில் ஒரு அழகான ப்ராவர்ப், ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வரப்போற நோய்க்கு முன்னாடியே உழவார பண்ணி செய்யறது இன்னும் நல்லது. இருக்கிறவங்க பண்ணனா எனக்கு எதுவும் இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன், அப்ப நீங்க தான் முதல்ல பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு நோய் நொடியும் என்னை தாக்கக்கூடாது, ஆரோக்கியமா இருக்கணும்னா சிவத்தொண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூத்திரம், மிகப்பெரிய ஃபார்முலா, நம்மை எந்த ஒரு தீவினையிலும் நோயிலிருந்தும் விடுபட செய்வதற்கு. அதனால நம்முடைய மகான்கள் வாழ்ந்து காட்டிய அறிவுரை சொன்ன இந்த உழவாரப்பணி கோயில் தொண்டு, மக்களுக்கான அந்த கோயில் தொண்டில் ஈடுபடுங்கள். கண்டிப்பா வாழ்க்கையில் ஆரோக்கியமாக நமக்கான வளமை கிட்டும். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.